வேலூர் கிளித்தான்பட்டறை பகுதியில் உள்ள ராகவேந்திரா கோவிலில் பெண்கள் தாங்களே தீர்த்தத்தை எடுத்து பருகக்கூடாது, அர்ச்சகர்தான் அளிக்க வேண்டும் என்று கூறியதால் கோவில் நிறுவனரின் மனைவி உமா மகேஸ்வரியை ரேவதி என்ற பெண் வழக்கறிஞர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காட்பாடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 10:39 மணி அளவில் கோர்ட்டில் வேலை செய்கின்ற ஒரு லேடி, அவர் எதற்காக இங்கு வந்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பிறகுதான் சொன்னார்கள் சாமி தரிசனம் செய்ய வந்திருப்பதாக. அப்பொழுது அந்த நேரத்தில் நான் வெளியே சென்றிருந்தால் என்னுடைய மனைவி இங்கே அமர்ந்திருந்தார். அந்த அம்மாவே போயிட்டு மந்திராட்சித மிருத்திகை, அப்புறம் தீர்த்தம், சடாரி இதெல்லாம் தொட்டிருக்காங்க. அதெல்லாம் தொடக்கூடாதுங்க, அதெல்லாம் ஐயருக்கு தேவைன்னா எடுத்து தருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீ யார் சொல்கிறதுக்கு, நீ என்ன பெரிய இதுவான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் மனைவியை காரி துப்பி செல்லை பிடுங்கி விசில் அடித்து எல்லாம் இது பண்ணி அசிங்கமான வார்த்தைகளால் பேசி எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தேன், யார் என்னன்னு தெரியல. அப்புறம் கோர்ட்டில் போய் கேட்டேன், அவங்க இங்கேயும் ஆள் கிடையாதுன்றாங்க. குடியாத்தாலும் கிடையாது, ராணிப்பேட்டையும் கிடையாது, சத்துவாச்சாரியம் கிடையாது. அப்படின்னும் போது அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் விஷயமா இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தா அவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. பேர் ரேணு. அவங்க வேறு ஒரு சீனியர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே கேஸுக்காக வந்தவங்க சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை நம்முடைய ஆலயத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். மீண்டும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஆகினால் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.